வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆல்ட்ரேஷன். சப்வூஃபர் ஆல்ட்ரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்னு போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சப்வூஃபர் 12 வோல்ட் சப்வூஃபர் போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா TL084. இந்த ஐசி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸ்மூத் பேஸாக வரும். ஸ்மூத் பேஸ் வேணும்னா இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணி பாருங்கள். ஐசி பேஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசி பேஸ் ஒன்று போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐசி போட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு இன்புட்டு கொடுப்போம்ல, இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா 47K போட்டிருப்பாங்க. 47K அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 15K இல்லைன்னா 10K கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 22K சேஞ்ச் பண்ணி போங்க. ரொம்ப உதறல் வருது, சப்வூஃபர் உதறுது, அந்த மாதிரின்னு பிரச்சனைனா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டரை மாற்றி பார்க்கலாம். நீங்கள் எது பிக்சடாக இருக்குதோ அதை இது பண்ணி சால்ட்ரிங் வச்சுருங்க. அதே மாதிரி சப்வூஃபரில் வாய்ஸ் வருதுன்றீங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் இங்கே போட்டிருப்பாங்க. இது ரிமூவ் பண்ணிவிட்டு 4.7 MFTயில் கெப்பாசிட்டர் போடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேஸ் அதே மாதிரி இதுலேயும் சேஞ்ச் பண்ணலாம். அவுட்ரு பேஸு, லாங் பேஸு, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 224 PF ஒன்று போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 474, 684 அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். 100 வாட்டில் இதையும் நீங்கள் மாற்றி பார்க்கலாம். தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பிக்சடாக இருக்குதுன்னா அதே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் வச்சுங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா முக்கியமாக இது ஒன்று, ஐசி சேஞ்ச் பண்ணுறது ஒன்று, அவுட்புட் கெப்பாசிட்டரு, அப்புறம் இது 22K போட்டால் எனக்கு நல்லாயிருக்கு. STK 4141க்கு மேட்சிங்காக இருக்குது. இதில் மாற்றி பார்த்தேன். போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ நல்லாவே இருக்கும். பேஸ் உதிராது, ஸ்மூத்தாக இருக்கும் பேஸு. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.